கடகராசிக்கு தான் வந்து இந்த வருஷம் ஜாக்பாட்னே வந்து எல்லா ஜோதிடர்களுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. எப்படி ஜாக்பாட் வரும்னா, கடகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து எனக்கு நல்ல வரன் வராதா அப்படின்னு இந்த திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறீங்க, ஒரு நல்ல நேரத்துக்காக காத்துட்ருக்கீங்க, இல்லை எனக்கு வந்து திருமண தேதிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து செலவுகள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய செலவுகள் எல்லாமே கடகராசியில் இருந்தவங்களாம் ஒரு மாதிரி டம்பாகவே இருந்துருந்துருப்பீங்க. ரொம்ப இது என்னடா லைஃப் ஒரே மாதிரியே இருக்குதே அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வருடம் யாரெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து சில சதி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, உக்கிர தெய்வங்கள் வழிபாடு பண்ண இப்போ கடகம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள்னு ஒன்று இருக்குது. எல்லாமே எங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு ஜெட் வேகத்தில் போயிடக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து பிரச்சனை வெளியிலேருந்து தான் வரும், உங்ககிட்ட இருந்துலாம் வராது. உங்ககிட்ட இருந்து எப்படி வரும் அப்படின்னா, presenting sponsor Tamil Matrimony and Lalita Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. கடகராசி கடகராசிக்கு தான் வந்து இந்த வருஷம் ஜாக்பாட்னே வந்து எல்லா ஜோதிடர்களுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. எப்படி ஜாக்பாட் வரும்னா, நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுக்கான ஜாக்பாட் தான். ஜஸ்ட் லைக் தட் லக் ஆக்டிவேட் ஆகுறதுலாம் இல்லை, ஏதோ ஒரு வகையில் குரு உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான். இந்த ஃபஸ்ட்டு 6 மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஜான்வரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் உங்களுக்கு பெண்டிங் ஒர்க் இருந்ததோ அந்த பெண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து சீக்கிரம் நிறைவடையும். அதோட சில ஆசைகள் எல்லாமே இருந்திருக்கும், இதை நான் நிறைவேற்றணும், நிறைவேறாத ஆசைகள், இது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பும் வந்து கரெக்டாக இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று, கடகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து எனக்கு நல்ல வரன் வராதா அப்படின்னு இந்த திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறீங்க, ஒரு நல்ல நேரத்துக்காக காத்துட்ருக்கீங்க, இல்லை எனக்கு வந்து திருமண தேதிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வருடம், நல்ல ஒரு அலைன்ஸ் வரக்கூடிய ஒரு வருடம். அப்போது திருமணத்தைலாம் நீங்கள் தாராளமாக இந்த வருஷம் வந்து நீங்கள் துணிஞ்சு திருமணம் பண்ணிக்கலாம். லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இந்த வருஷம் இருக்குது. புதுசாக திருமணம் ஆயிருக்கு, எங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தையே பிறக்கலை, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தோம், எல்லாத்துக்குமே இந்த தடவை வந்து குழந்தை பிறப்புக்கான பிராப்தம் அப்படிங்கிறது வந்து இந்த வருடம், அதுவும் முக்கியமாக ஜான்வரி டு மேக்குள்ளாரெல்லாம் யாராவது ட்ரீட்மெண்ட் பேபிஸ் போகணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் இனிமேல் தான் ட்ரீட்மெண்ட்குள்ளே போக போகிறோம், இயற்கை முறையிலேயே நீங்கள் முயற்சி பண்ணனாலும் இந்த குரு வந்து உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப தயாராகவே இருக்கிறார் இந்த தடவை. ஸோ எல்லாமே தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிளியராக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த வருடம் 2026 கடகராசிக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீண்ட நாள் வழிபாட்டு முறைகள் இருந்திருப்பீங்க, நேர்த்திக்கடன்லாம் வச்சுருந்துருப்பீங்க, வேண்டுதல் வச்சுருந்துருப்பீங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. இந்த வேண்டுதல் 2026 உங்களுக்கு நிறைவேறும். பரிபூர்ண தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்னு சொல்கிறோம்ல, அது வந்து கடகராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஃபாரினுக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற கடகராசிக்காரங்க, ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, சில பேர் வந்து ஏதாவது ஏஜென்சிஸ் மூலமாக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, துணிஞ்சு இறங்கலாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கவங்க, இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஃபாரின் ட்ராவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, செலவுகள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய செலவுகள் எல்லாமே காரண காரியமாக தான் வருது. தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு கிடையாது. ஒரு பர்பஸ்க்காக நம்ம இந்த செலவு பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு நோபல் பர்பஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. ஓகே, இந்த செலவு இதுக்கு செஞ்சு தான் ஆகணும். இப்போ படிக்கிறதுக்கு போகிறீங்க, அந்த படிப்புக்கு அந்த செலவு பண்ணி தான் ஆகணும். ஒரு வேலை ரீதியாக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறீங்க, அது அத்தியாவசிய தேவைகள். ஸோ எல்லாமே அத்தியாவசிய செலவுகள் தான், நல்ல செலவுகளாக தான் உங்களுக்கு வந்து இந்த வருடம் அப்படிங்கிறது வருது. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய லைஃப் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும்.
அந்த பேட்டர்ன் அப்படியே மாறும், உங்களுடைய உருவம் மாறும், உங்களுக்கு ஒரு தேஜஸ் வரும், உங்களுக்கு ஒரு அழகு வரும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 2026 சொல்லுது. எமோஷன் வைஸ் நிறைய கிளியர் ஆகும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறுறோம் அப்படின்னாலே அந்த சூழல்லேருந்து நம்ம இன்னொரு புது சூழலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு மாதிரி சில கடகராசியில் இருந்தவங்களாம் ஒரு மாதிரி டம்பாகவே இருந்திருப்பீங்க. ரொம்ப இது என்னடா லைஃப் ஒரே மாதிரியே இருக்குதே அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சேஞ்ச் லைஃப். எமோஷனல் வைஸ் கொஞ்சம் கிளென்ஸ் ஆகி புது மனிதர்கள் பார்க்குறது, புது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதோட இந்த சனி சில வேலைகள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணும். இந்த சனி என்ன பண்ணுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சில பேருக்கு சில வழிகளை கொடுத்து அதிலிருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுக்குதுனாலும் அது growth நோக்கினா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திடீர்னு சில கர்ம வேலைகளையும் இந்த சனி செய்யும் வாழ்க்கையில். ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்குமா அப்படின்னா சனி தன்னுடைய பங்கு என்னவோ அது செய்யும். எப்படி செய்யும் அப்படின்னா சில விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப பயந்து இருந்திருப்பீங்க. அந்த பயத்தை முதல் க்ளீன் பண்ணும். அந்த பயத்தை க்ளீன் பண்ணால் என்ன பண்ணும், சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். எப்படி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கும். தாராளமாக நீங்கள் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணலாம். அந்த சேலஞ்சஸ் நீங்கள் எதிர்கொள்கிறப்போ கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கடகராசிக்கு இந்த தடவை வரும். அதோட சில பேர் வந்து தாந்திரிக வழிபாட்டு முறைகள்லாம் இருந்திருப்பீங்க. தாந்திரிக பயிற்சி முறைகள்லையும் இந்த கடகத்தில் இருக்க சில நட்சத்திரக்காரர்கள் இந்த வேலைகள்லாம் இந்த தடவை நீங்கள் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான ஆசீர்வாதமும் சரியானதாக இருக்குது. அதாவது உங்களுடைய வேண்டுதல் சரியானதாக இருக்குன்னா அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸும் வந்து இந்த 2026 உங்களுக்கு பரிபூர்ணமாகவே உங்களுக்கு உண்டு இந்த தடவை. அதாவது உக்ரதெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, அந்த உக்ரதெய்வ வழிபாட்டு முறைகளுமே வந்து இந்த தடவை வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து கடகத்துக்கு இந்த தடவை இருக்குது. இது எப்படி இருக்குன்னா யாரெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து சில சதி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, உக்ர தெய்வங்கள் வழிபாடு பண்ண அதெல்லாம் உங்களுக்கு வெளியே எக்ஸ்போஸ் ஆகி கரெக்டாக நல்ல நண்பர்களை மட்டும் கூட வச்சுருப்பாங்க இந்த 2026. ஸோ சில வாஷ் அவுட் சில க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து இந்த தடவை வந்து சனி வந்து உங்களுக்கு செய்வார் லைஃப்பில். அந்த க்ளீனிங் நல்லதுக்கு, கரை நல்லதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த கரை க்ளீன் பண்ணுறதும் இந்த தடவை 2026 கடகத்துக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடகம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள்னு ஒன்று இருக்குது. எல்லாமே எங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு ஜெட் வேகத்தில் போயிடக்கூடாது. நீங்கள் வந்து ஜூன் மாதத்துலலாம் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும். ஏன்னா திடீர்னு செலவுகள் வரும். அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன அமௌண்ட்டாக போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும், திடீர்னு பெரிய அமௌண்ட்டு போயிடும். அப்போது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஜூன் மாதத்தில். ஜூலை மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு லாஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். தேவையில்லாமல் அது ஒரு வீண் செலவு மாதிரி ஆகிடும். எதுக்கு போனோம் எதுக்கு வந்தோங்கிற மாதிரி ஆகிடும். செப்டம்பர் மாதம் யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இது ரெண்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய டேஞ்சர் உங்களுக்கு. கண்டிப்பாக அது டேஞ்சர். என்னங்க நாங்கள் லோன்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம், அப்போ செப்டம்பர் மாதம் வருதானா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல சில டிரான்சிஷன்ஸ் காரணமாக, சில பிளானட்ஸோட டிரான்சிஷன்ஸ் காரணமாக நம்மக்கிட்டேருந்து ஒன்று கடனாக கொடுத்தாலோ வெளியிலிருந்து கடனாக வாங்கினாலோ அது பிரச்சனைகளையே கடகத்துக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சில பேர்லாம் வந்து நாங்கள் வட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ என்ன நாங்கள் செப்டம்பர் மாதம் வந்து வட்டியெல்லாம் கொடுக்க வேணாமா அப்படின்னா வசூல்லாம் பண்ணுங்க, ஆனால் புதுக்கடன்கள் கொடுக்காம இருந்துக்கிறது நல்லது. செப்டம்பர் மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தரேங்க அப்படின்னு சொல்லிக்கிறது நல்லது. இப்போ ஏப்ரல் 11 மே 9 வரைக்கும் திடீர்னு சில லக் ஆக்டிவேட் ஆகக்கூடிய அமைப்புலாம் ஒன்று இருக்கும் இல்லையா, கரெக்டாக அந்த டைம் பீரியடில் லக்ஷ்மி கடாட்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கடகத்துக்கு. அந்த டைமில் ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை படிப்பு ரீதியாக ஏதாவது ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம், இல்லை உங்கள் பேரில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க. கரெக்டாக இந்த ஏப்ரல் 11 மே 19 நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது சுபிக்ஷமாகவே மாறும். அது லக்காகவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அந்த டைமில் உங்கள் லைஃப்பில் யாராவது வராங்க. இது எல்லாமே வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இது வந்து லக்ஷ்மி அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே உங்களுக்கு ஏப்ரல் 11 மே 19 வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இல்லையா அப்படின்னா கரெக்டாக குறிப்பிட்டு இந்த நேரத்தில் லாட்ரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைமில் லாட்ரி வாங்கினீங்கன்னா ஏதோ கொஞ்சமாவது லக்ஷ்மி கடாட்சம் அந்த லக்ஷ்மியோட அருளால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து பிரச்சனை வெளியிலேருந்து தான் வரும், உங்ககிட்ட இருந்தெல்லாம் வராது. உங்ககிட்ட இருந்து எப்படி வரும் அப்படின்னா வெளியிலேருந்து முதல்ல எப்படி வரும்னு சொல்கிறேன். எல்லாரும் உங்ககிட்ட தான் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை சொல்லுவாங்க. கர்மா எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து
மற்றவங்களுடைய கர்மாவை வாங்கிக்கிட்டே இருக்கீங்களோ இதுதான் பெரிய கர்மா. ஆல்ரெடி கடகத்தில் பிறந்தவங்க ஒரு சில கர்மாவை சுமந்து தான் வந்திருப்பீங்க, முன்னோர்கள் கர்மாலாம் சுமந்து வந்திருப்பீங்க. இது தேவையே இல்லாமல் மற்றவங்களுடைய கர்மாவும் உங்களுக்கு உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பெரிய துயரத்தில் தான் இது போய் விடும், ரொம்ப ஒரு கஷ்டத்தில் போய் விடும். ஏன்னா இந்த 2026 உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சில எமோஷ்னல் பவுண்ட்ரிஸ் போட்டுக்கணும். யார்கிட்ட எவ்வளோ பழகணும், எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது. இந்த எல்லையை தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க கர்மாவை தேவையே இல்லாமல் நீங்கள் சுமப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல லக் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்கிறேன். அப்போ எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் லக் ஆக்டிவேட் ஆகுமா? ஒரு சில கடகராசிக்காரங்களாம் சொல்லுவீங்க, இல்லையே நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கிறத நீங்கள் பார்க்கணும். எத்தனை பேர்த்தோடைய கர்மாவை வாங்கி வச்சுருக்கீங்கிறத பார்க்கணும். அது நம்மளுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்கள பாவம் பார்க்குறது, ரொம்ப பாவம் பார்க்குறது, தாட்சண்யம் பார்க்குறது, இதெல்லாம் கடகம் பண்ணுறீங்கன்னா உங்களோட எனர்ஜி இப்படி தான் உங்களுடைய லக்கு வெளியே போயிடும். ஸோ அந்த லக்கை பத்திரமா வச்சுக்கணுன்னா அதுக்காக உதவி பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. உதவி யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், ஓகே, என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியுங்கிற மாதிரி இருந்துக்கணும். அப்படி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2026 நிஜமாலுமே லக்கு ஆக்டிவேட் ஆகக்கூடிய வருடம் தான் உங்களுக்கு. Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,